பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு மாத சம்பள பென்ஷன் வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு கன்வீனர்கள் வேளாங்கண்ணிதாசன், கலியபெருமாள், சகாயராஜ், முருகையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கதிரேசன், ஐயப்பன், ராஜேந்திரன், பழனி, செல்வம் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சேகர், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாராம், மாறன், குருமூர்த்தி மற்றும் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உள்ளாட்சித்துறை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அவர்கள் அளித்தனர். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இவ்விழாவில் பங்கேற்க தமிழகம், புதுச்சேரியிலிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றவும் நேர்த்திக் கடன்களை செலுத்தவும் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நடந்து சென்று திருவிழாவில் பங்கேற்கின்றனர். சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியே செல்லும் பக்தர்கள், புதுச்சேரியிலிருந்து செல்லும் பக்தர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வேளாங்கண்ணியை சென்றடைவர். பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்று விழாவில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி வழியாக கடந்து செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள பாரதாசன் கல்லூரி எதிரே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்த அன்னதான விழாவில் சப்தகிரி நிர்வாக குழும இணை இயக்குநர் விஜய் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். மேலும் அவர் வேளாங்கண்ணி அன்னை மாதாவை வழிபட்டார். இந்நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். வைத்திக்குப்பம் குருசுகுப்பத்தில் தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவிடம் விக்னேஷ் எம்எல்ஏ வலியுறுத்தினார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் பகுதியில் மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவிடம் விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ வலியுறுத்தினார். இது தொடர்பாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவை நேரில் சந்தித்த விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ கோரிக்கை மனுவை அளித்தார். தங்களது பகுதியில் தூண்டில் வளைவு இல்லாததால் மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீண்ட காலமாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக அமைச்சரிடம் எடுத்துரைத்தார். எனவே மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை பரிசீலித்து தூண்டில் வளைவு அமைக்கும் பணியை விரைந்து தொடங்கி அவர்களின் சிரமங்களுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ கேட்டுக் கொண்டார். சுல்தான்பேட்டையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை தொகுதியின் எம்எல்ஏ ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் ராயன் பன்னாட்டு மேல்நிலைப்பள்ளி சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இப்பேரணியை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போதைப் பொருள் பழக்கத்தை தவிர்த்து மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பேரணியில் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் முபாரக், முதல்வர் விஜய் ஆனந்த், துணை முதல்வர் ஆயிஷா இலியாஸ், பொறுப்பு ஆசிரியர் ராஜேஸ்வரி, ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் 1 கோடி ரூபாய் செலவில் திறக்கப்பட்ட நவீன உள் விளையாட்டு மையம் மூடப்பட்டதால் இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாரியம்மன் கோவில் வீதியில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் நவீன உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையம் கட்டப்பட்டது. இந்த மையத்தை கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் அப்பகுதி மக்கள், இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்து வந்தனர். இந்த நிலையில் திறக்கப்பட்ட 1 மாதத்திலேயே காரணம் தெரிவிக்காமல் உள் விளையாட்டு அரங்கம் மூடப்பட்டது. கடந்த 5 மாதங்களாக மையம் மூடப்பட்டுள்ளதால் அதிக பணம் செலவிட்டு அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் பயன்பாட்டின்றி வீணாகி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். உள் விளையாட்டு அரங்கத்தை மீண்டும் திறக்க கோரி அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் நலனுக்காக இந்த மையத்தை உடனடியாக திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காரைக்கால் கடற்கரையில் 400 மரக்கன்றுகள் நடும் பணியினை இந்திய கடலோர காவல்படை நிலைய கமாண்டர் சௌமை சாண்டோலா தொடங்கி வைத்தார். காரைக்கால் வனத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படை சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி கடற்கரையில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. இதில் கடற்கரை ஓரமாக 400 கடல் திராட்சை மற்றும் புங்கம் மரக்கன்றுகள் நடப்பட்டன.
தேசிய மாணவர் படை மற்றும் காரைக்கால் கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வனத்துறை மற்றும் கடலோர காவல்படை பணியாளர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டனர். கடலோர பகுதியில் நிலவும் அதிக உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய தாவரங்கள் தேர்வு செய்யப்பட்டு நடப்பட்டன. இதன் மூலம் கடற்கரை பகுதியில் பசுமையை அதிகரிப்பதுடன் நிழல் மற்றும் அழகிய சூழலை ஏற்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை காரைக்கால் இந்திய கடலோர காவல்படை நிலைய கமாண்டர் சௌமை சாண்டோலா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச், மாவட்ட துணை வன பாதுகாவலர் நந்தகுமார் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். மேகதாது அணைக்கு எதிராக தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதி வழங்க வலியுறுத்தி சபாநாயகரிடம் கார்த்திகேயன் எம்எல்ஏ மனு அளித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் கார்த்திகேயன் எம்எல்ஏ மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரி கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என தெரிவித்துள்ளார். எனவே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என்றும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே அந்த தீர்மானத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கார்த்திகேயன் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் போலீசார் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என காவல்துறை தலைமையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை தலைமையக எஸ்பி மோகன்குமார் வெளியிட்டிருக்கும் அந்த சுற்றறிக்கையில், புதுச்சேரி போலீசார் சீருடையில் இருந்தாலும், சாதாரண உடையில் இருந்தாலும், அரசு வாகனமாக இருந்தாலும் அல்லது சொந்த வாகனமாக இருந்தாலும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். அதை மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டங்களின் படியும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையின் படியும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து மேற்பார்வை அதிகாரிகளும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவலர்கள் இந்த விதியை தீவிரமாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு சட்டத்தை கற்பிக்கும் போலீசார் இந்த விதிமுறையை கட்டாயம் பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி காவல் தலைமையகம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வரும் நிலையில் காரைக்கால் அருகே நிரவி பகுதியில் விதவிதமான விநாயகர் சிலை விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் நிரவி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு 1 அடி முதல் 10 அடி உயரம் வரை 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சிங்கம், அன்னம், மயில், யானை, மூஞ்சூறு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 6 பேக் தோற்றத்தில் சிவன் வடிவ விநாயகர், வதம் செய்யும் வடிவம், கருட வாகன விநாயகர் என புதுமையான வடிவங்களிலும் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்களின் கவனம் வெகுவாக ஈர்க்கப்பட்டு சிலைகளை முன்பதிவு செய்து வாங்குவதும் அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குச்சி, கிழங்கு மாவு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி சிலைகள் தயாரிக்கப்படுவதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். நிரவியில் தயாரிக்கப்படும் சிலைகள் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வரும் நிலையில் நிரவியில் சிலைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. புதுச்சேரியில் பைக் திருட்டு வழக்கில் வடலூர் சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து 8 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக பைக்குகள் திருடு போகும் சம்பவம் அரங்கேறி வந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். நேற்று முன்தினம் இரவு கிருமாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாகூர் கன்னியகோவில் சாலை வழியாக பைக்கில் சென்ற வாலிபர்களை நிறுத்தி விசாரித்தனர். அவர் கடலூர் மாவட்டம் வடலூர் தோமையார் நகர் காளி கோவில் தெருவை சேர்ந்த ஜெயக்குமார் என்பதும், அவர் ஓட்டி வந்த பைக் கிருமாம்பாக்கம் பகுதியில் திருடப்பட்டது என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது கூட்டாளிகளான வடலூரை சேர்ந்த அஜித்குமார் மற்றும் 17 வயதுள்ள சிறுவனுடன் சேர்ந்து கிருமாம்பாக்கம், கடலூர், சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பைக்குகளை திருடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 8 பைக்குகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதியின் உத்தரவின் பேரில் ஜெயக்குமார், அஜித்குமார் இருவரும் காலப்பட்டு சிறையிலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் போலீசார் ஒப்படைத்தனர். ஏஎஃப்டி மில்லில் அமையவுள்ள ஏக்தா மாலில் தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்த பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொழில் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் அகமதாபாத் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் உணவு மற்றும் கடற்கரை திருவிழா துவங்கியது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்த விழாவில் தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா வரவேற்றார். கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் ஜெனரல் சுனில் சுக்லா மேட் இன் புதுச்சேரி குறித்து பேசினார். தொடர்ந்து மேட் இன் புதுச்சேரி அதிகாரப்பூர்வ துவக்கம் மற்றும் அதன்
ட்ரோன் வாயிலாக லோகோ வெளியிடப்பட்டது. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, ஏஎஃப்டி மில்லில் ஏக்தா மால் திட்டத்தில் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்த ஏற்பாடுகள் நடக்கிறது. அங்கு தொழில் முனைவோர்கள் தயாரிக்கும் பொருட்கள் சந்தைப்படுத்த பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விழாவில் தொழில் கூட்டமைப்பு சேர்மன் நடராஜன், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், தலைமைச் செயலர் சரத் சௌகான், விக்னேஷ் எம்எல்ஏ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் முத்து பல்லக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற முத்து பல்லக்கு நிகழ்ச்சியில் சுமார் 100 அடி அகலம் கொண்ட முத்து பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் கொண்டு செல்லப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் என்றாலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவை தொடர்ந்து முத்து பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோட்டுச்சேரிமேடு பகுதியில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தில் அத்துமீறி வேலி அமைக்க முயன்றதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி பாலாஜி கோரிக்கை விடுத்துள்ளார். கோட்டுச்சேரிமேடு பகுதியில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி பின்புறம் சுமார் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 3 தலைமுறைகளாக பயிரிட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலம் தொடர்பாக பாலகிருஷ்ணனுக்கு நில உரிமையாளருக்கும் இடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது நிலம் மருத்துவக் கல்லூரிக்கு விற்பனை செய்யப்பட்டதாக விவசாயி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் 12 வாரங்களுக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக பாலாஜி தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கு நிலுவையில் இருப்பதையும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி சம்பந்தப்பட்ட நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வேலி அமைக்க முயற்சி செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே நீதிமன்றம் உத்தரவை மீறி வேலி அமைக்க முயன்றவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி பாலாஜி வலியுறுத்தியுள்ளார்.